பிரியங்கா அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு, இப்ப அவங்க கணவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, அவரோட கணவர் பீரோல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்து, பிரியங்கா பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். ஒரு பிரபலமான ஆங்கரா வலம் வரக்கூடிய பிரியங்காவுக்கு 2வது திருமணம் நடந்த விஷயம் பல பேர் மத்தியில ஒரு அதிர்ச்சிய சர்ப்ரைஸ குடுத்திருந்தாலும், அவங்க வாழ்க்கையில இனிமே நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பிரியங்கா அப்புறம் வசி இவங்க 2 பேருமே கடந்த சில வருஷங்களாவே காதலிச்சு வந்ததாவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த திருமண வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கிறதாவும் பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. பிரபலமான டிஜேவா இருக்கக்கூடிய வசி, எக்கச்சக்கமான பார்ட்டி பப்ல டிஜேவா ஒர்க் பண்றாரு. அந்த மாரி நேரங்கள்ல, அந்த மாரி இடத்துல தான் பிரியங்கா வசிய பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே முதல் இம்ப்ரஷன்லயே பயங்கரமா விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்களாம். கல்யாணம் பண்ணா வசிய தான் கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க காதல வீட்டுக்கு சொன்னதுக்கு அப்புறமா, இவங்க காதல் திருமணத்துல முடிஞ்சிருக்குது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன புரிஞ்சுகிட்ட எனக்கேத்த ஒரு லைஃப் பார்ட்னர் தான் என் லைஃப்‌க்கு தேவைங்கிறத பல இடங்கள்ல, அதாவது குறிப்பா அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ்க்கு அப்புறமா எக்கச்சக்கமான இன்டர்வியூல பேசும்போது அவங்க அழுத்தி அழுத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாரி ஒரு கணவர் தான் இப்ப கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற விதமா, திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், தன்னோட கணவர் பீரோல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்து, பிரியங்கா மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. கடந்த சில வருஷங்களா தான் பிரியங்கா வந்து ஒரு லவ் பண்ணி, இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் கூட, பிரியங்காவுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், என்ன விஷயம் பிடிக்காது, எது தேவைப்படும், தேவைப்படாதுங்கிற மாரி பல விஷயங்கள பிரியங்காவுக்கே தெரிஞ்சு, தெரியாம பல விஷயம் சேகரிச்சு வச்சிருக்காராம். உதாரணத்துக்கு, பிரியங்காவுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ், அவங்க என்ன மாரி ட்ரெஸ் போடுவாங்க, வீட்ல இருக்கும்போது என்ன மாரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாரி செப்பல்ஸ் போடுவாங்கன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் பார்த்து, பார்த்து பிரியங்கா அப்புறம் வசி இவங்க 2 பேருமே இருக்க போற அந்த ரூம்ல பெர்சனலா ஒரு லாக்கர் ஒண்ண பிரியங்காவுக்காக தயார் செஞ்சிருக்காரு. அந்த பீரோல பிரியங்கா பயன்படுத்தக்கூடிய, இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தின அவ்ளோ ட்ரெஸ்ஸஸ், நகைகள், அப்புறம் பெர்ஃப்யூம், ஷூன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனையே தன் மனைவி பிரியங்காவ ஏற்படுத்தி குடுத்திருக்காராம். சொல்லப்போனா பிரியங்காவோட கணவர் வசி அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய செட்டில்டு ஃபேமிலி அப்படின்லாம் கிடையாது. பிரியங்கா எப்படி செலிபிரிட்டியா இருக்காங்களோ, அதே செலிபிரிட்டி மாதிரி தான் இப்ப டிஜே வசியும் இருக்காரு. இருந்தாலும் தன்னோட மனைவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் திருமணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு எது பிடிக்கும், பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத ஒரு கலெக்ஷனா ரெடி பண்ணி, அவங்க வீட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பீரோவ தயார் செஞ்சிருக்காரு. அந்த பீரோவ வசி அப்புறம் பிரியங்கா இவங்க 2 பேர தவிர மத்தவங்க யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அத வடிவமைச்சிருக்காராம். அந்த பீரோவ பார்த்துட்டு தான் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்னு தெரியும். ஆனா தன்ன பத்தி இவ்ளோ புரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நெனச்சு கூட பார்க்கல. நான் போடக்கூடிய செப்பல்ல இருந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் பார்த்து, பார்த்து அவ்ளோ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அடுத்த ஒரு 4, 5 வருஷத்துக்கு நான் ட்ரெஸ்ஸே வாங்க வேணாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரியும், தான் அம்மா கிட்டயும், தான் பிரதர் கிட்டயுமே பிரியங்கா ரொம்ப கண்கலங்கா பேசியிருக்காங்க. பிரியங்கா பல இடங்கள்ல சொன்ன மாதிரியே, அவருக்கு பிடிச்ச, அவங்கள புரிஞ்சுக்கிட்ட ஒரு கணவர் தான் வேணுங்கிற பல இடங்கள்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கணவர் இப்ப அவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா கிடைச்சதுக்கு, அவங்க குடுத்து வச்சிருக்கோங்கிற மாதிரி பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.